ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து எப்படி ஒரு வேர்ட்லேருந்து இன்னொரு வீடியோவை எடுத்துகிட்டு வரோம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், அது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி டியூட்டோரியல் போகலாம். நம்ம ஃபஸ்ட் நீங்கள் கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு 16:9 அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க, கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதில் மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு பிளாக் கலர் அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு பிளாக் கலர் வந்து அதில் வந்து லேயர் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் டெக்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிங்க. அதில் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் இந்தியான்னு டைப் பண்ணுறேன். இது இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு அந்த போல்டாக இருக்கோ அது நல்லாயிருக்கும். நான் இதில் ரொபோட்டோ பிளாக்னு அதை செலக்ட் பண்ண போகிறேன். அந்த ஃபாண்ட்டு அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா அந்த வீடியோ வந்து உள்ளேருந்து வரப்போது அந்த எவ்வளோ போல்டாக இருக்கோ அது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஃபாண்ட்டு சூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ சூஸ் பண்ணிங்க. இப்போ அந்த சூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வேர்டை வந்து நல்லா ஃபுல்லாக என்லார்ஜ் பண்ணுங்கள். அந்த ஸ்க்ரீனுக்கு வர வரைக்கும் நல்லா பெருசுப்படுத்திக்கிங்க. ஃபுல்லாக அந்த ஃபிட் ஆகிற வரைக்கும் செலக்ட் பண்ணி என்லார்ஜ் பண்ணிங்க. கரெக்டாக பண்ணி ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம இது வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்க்ரீன்ஷாட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா கேப்சர் அண்ட் ஆட் அஸ் கிளிப். ஸோ அதை கிளிக் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், லெஃப்ட் சைடில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு கேப்சர் ஆட் அஸ் கிளிப் செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த மீடியாவை டெலிட் பண்ணிடும். அந்த பேக்ரவுண்ட் அதை பிளாக் கலர் டெலிட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் டெலிட் பண்ணிடும். ஏன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோன்னே லேயர் கிளிக் பண்ணிவிட்டு அதில் மீடியா அந்த செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ, ஒரு வீடியோவோ இல்லை எந்த ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃப்ளாக் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ராயல்ட்டி ஃப்ரீ வீடியோ தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன் ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் என்லார்ஜ் பண்ணிங்க. என்லார்ஜ் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரைட்னஸ் ஏற்றிட்டு கான்ட்ராஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் எந்த பிக்காக இருக்கலாம், என்ன வீடியோ இருக்கலாம், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ஏற்றினீங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு அந்த வீடியோ இல்லை அந்த ஃபோட்டோ எது வேணா இருக்கலாம். கொஞ்சம் கலரும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த ஃப்ளாக் அந்த வீடியோவில் பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளை, இந்த தேர்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மல்டிப்ளை அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ளே இருக்க வீடியோ க்ளீனாக தெரியுது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஓகே கொடுத்துட்டு அந்த இந்தியான்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வெர்ஷனை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சின்னதாக்குறோம் ஃபுல்லாக சின்னதாக்கிறோம் நம்ம. ஏன்னா அப்போ தான் அந்த வீடியோ வந்து அதுலேருந்து வரதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் எண்டிங் போர்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஜூம் அவுட் பண்ணுவீங்க அவ்வளோ ஜூம் அவுட் பண்ண போகிறீங்க. ஃபுல்லாக ஜூம் அவுட் பண்ணும்போது தான் அந்த வேர்டிங் முடிஞ்சு அந்த வீடியோ வர போர்ஷன் நம்ம ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு இது கரெக்டாக இருக்குது, நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மீடியா செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்ட் போயிட்டு ஒயிட் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதுக்காக அந்த வீடியோ கவர் ஆகிற வரைக்கும், அந்த ப்ளே கவர் ஆகிற வரைக்கும் இந்த ஒயிட்டை நம்ம அந்த ஒயிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ எண்ட் டைம் வரைக்கும் நீங்கள் அதை மேட்ச் பண்ணுவீங்க. மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸை வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோஸோ இல்லைனா நீங்கள் பண்ணுற யூடியூப் வீடியோவோ நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன் எதுக்காக ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாக கூலாக இருக்கும் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.